அரசு நிறுவனமாக இருக்கிறத பொதுவாக மைன்ஸு இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் பக்கம் இருக்குது, ப்ரைவேட்டில் இருக்குது. முன்னாடியும் பல பிரச்சனைகள் இருந்துச்சு, மணல் கான்ட்ராக்டர் அதெல்லாம் வந்து பல பிரச்சனைகள் இருந்துச்சு. நம்ம இப்போ அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு துறையை தனியாக அதுக்குன்னு அந்த டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கி மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு துறையை மார்க்கெட்டிங்கில் உருவாக்கி மார்க்கெட்டிங் கன்சம்ஷன் ரா மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி ஒரு துறையை உருவாக்கி இப்போ நீங்கள் அந்த இடத்துல அங்கே இருக்க சிஇ அவர்கள் இப்போ அந்த 100 கிலோமீட்டரில் எங்களுக்கு இவ்வளோ ரா மெட்டீரியல்ஸ் வேணும், எங்களுக்கு இவ்வளோ சவுடு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஆர்டர் கொடுத்துட்டிங்கனாலே ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அதை ப்ரொக்யூர் பண்ணி உங்களுக்கு கொடுக்க போகிறோம். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கன்சர்ன் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு 3 லோடு வந்து உங்களுக்கு வருது, இல்லை 4 லோடு வருது, அந்த 100 கிலோமீட்டருக்கு இவ்வளோ சவுடு வேணும், இவ்வளோ என்ன ரா மெட்டீரியல் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ இங்கே ஆர்டர் கொடுத்தவொடனே இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயோ மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இன்னொரு துறையை நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்க வந்து அதை வந்து டெலிவரி பண்ணும் பொழுது எந்த விதமான இடைத்தரகர்கள் இல்லாமல் கவர்மெண்ட்டுக்கே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பே பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கிடுவோம். அப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கவே இருக்காது. 4 லோடு வேணும்னா நீங்கள் கவர்மெண்ட்டே காசை கொடுத்துட்டு நீங்கள் கவர்மெண்ட்டே உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துட்டா இந்த நடுவில் இருக்கக்கூடிய லஞ்சங்கள் ஊழல்கள்லாம் நீங்கள் யாருக்கும் கொடுக்க வேணாம். பெரிய பிரச்சனை ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்காம நீங்கள் வந்து இடைத்தரகர்களாக இருக்கக்கூடியவங்ககிட்டையும் இல்லை அரசியல்வாதிகிட்டையும் போய் நிற்கும் பொழுது ஐவிஎஸ் ப்ராஜெக்ட் எல்லாமே ஸ்டாப் ஆகுது. ஸோ உங்களுக்கு டெண்டர் எடுத்த உடனே இங்கே இருக்கக்கூடிய சிஇஸ்லேருந்து எல்லாமே குவாலிட்டி செக் பண்ணுறது மட்டும் வேலை இல்லை, உங்களுக்கு எல்லாமே அப்ரூவ்ஸ் எல்லாமே எதெல்லாம் அப்ரூவல் வாங்கணுமோ சிங்கிள் விண்டோ சிஸ்டம் மூலமா ஐவிஎஸ் டிபார்ட்மெண்ட்டே உங்களுக்கான எல்லா பர்மிஷனும் வாங்கி கொடுத்துரும். நீங்கள் போய் கவர்மெண்ட் ஆஃபீஸில் மணிக்கணக்கில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது எங்களுடைய ஒர்க். நீங்கள் போய் ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு டெண்டர் சாங்ஷன் ஆன உடனே நீங்கள் ஒர்க் நடக்கிறதுக்கான எல்லா கிளியரன்ஸையும் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டே பார்த்துக்கும். நீங்கள் அங்கே போய் திருப்பியும் வந்து கரப்ஷனுக்கு வந்து பணம் செலவு பண்ணி அவசியம் இல்லை. உங்களோட ரா மெட்டீரியல்ஸுக்கும் இங்கே ஒரு தனி டிபார்ட்மெண்ட் உருவாக்கப்படும். அப்படி ஒரு கரெக்டான ஜாபை எடுத்துட்டோம்னா கரெக்டான டைமில் செய்யணும். கரெக்டான டைமில் செல்லும்போது இப்போ இங்கேருந்து நான் பார்க்குறேன், இங்கேருந்து நான் பூந்தமல்லி போகிறேன் நான், ஆனால் ரோடு வந்து சுத்தமாக சரியில்லை, இப்போ தான் போட்டிருக்கோம், திருப்பியும் ரோடு வந்து கேட்டால் வந்து ஹெவி ட்ரக் சொன்ன அளவோட ஹெவி ட்ரக் போகிறதுனால அப்படி ஆகுதுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கக்கூடிய இடத்துலலாம் லாரிகளை குறை சொல்லாமல் தனி கவனம் செலுத்தி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக நம்ம வந்து ரோடை வந்து பிளான் பண்ணோம். அதுக்கான செப்பரேட் டெண்டர்களை உருவாக்கணும். நம்ம ஒரு வருஷமும் திருப்பியும் வந்து இங்கேருந்து நம்ம வந்து இண்டஸ்ட்ரி ஏரியாலாம் எங்கே இருக்கோ, ஓரக்குடம் ஃபுல்லாக இண்டஸ்ட்ரி ஏரியா இருக்குது, பூந்தமல்லி சுற்றி இண்டஸ்ட்ரி ஏரியா இருக்குது. ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் சிப்காட்டுகள் ஏரியா இருக்கோ அங்கெல்லாம் நம்ம செப்பரேட் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். நார்மலாக இங்கேருந்து ஈசிஆர் டு பாண்டிச்சேரி போடுற மாதிரி நம்ம ரோடு போட முடியாது. அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஹெவி ட்ராக் வந்து மொபிலிட்டி கம்மி, இண்டஸ்ட்ரி காரிடார் இல்லை. அப்போ இண்டஸ்ட்ரி காரிடாருக்குன்னு தனியாக நம்ம ஒரு டெண்டர் இருக்கணும், அதுக்கான குவாலிட்டி இருக்கணும், அதுக்கான வேல்யூ உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். பேசஞ்சர் ட்ராக்குக்கு தனியாக இருக்கணும், அதுக்கான குவாலிட்டி, அதுக்கான பட்ஜெட் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் பிரித்து உங்களை வந்து இண்டஸ்ட்ரி காரிடாரில் பேசஞ்சர் மாதிரி வண்டி உங்களை ரோடை போட வச்சுட்டு ஒரு வருஷம் கழிச்சு திருப்பியும் பேட்ச் ஒர்க்குன்னு சொல்லக்கூடிய இடத்த வந்து திருப்பியும் அதுக்கு பட்ஜெட் அலாட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டே வந்து கரெக்டாக பிளான் பண்ணி எங்கெங்கெல்லாம் வந்து அதிகமான ஆக்சிடென்ட் ஜோன் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் இண்டஸ்ட்ரியல் எங்கெல்லாம் இருக்கோ அந்தந்த இடத்துலாம் நம்ம வந்து ஒரு கரெக்டான ஒரு ப்ராஜெக்டையும் கரெக்டான பிளானையும் எக்ஸிக்யூஷனை நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் இல்லாமல் பண்ணணும். இதுதான் என்னுடைய வலியுறுத்தல்.